பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த இளைஞர் தாய் கண்ணெதிரிலேயே மகனை கண்டன் துண்டமாக வெட்டிய கொடூர கும்பல். முகத்தில் மாஸ்க், கையில் கத்தியுடன் பைக்கில் பாய்ந்து வந்தவர்கள் யார்? கொடூர கொலைக்கு பின்னணியில் உள்ள காரணம் என்ன? கொலைகாளிகள் சிக்கினார்களா? எப்பவும் பரபரப்பாவே இருக்கிற சிவகங்கை பேருந்து நிலையம் கிட்ட தன்னோட அம்மா தங்கச்சியோட நின்னு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு ராஜேஷ். அப்ப அங்க 3 பைக்ல வந்த 9 பேர் கொண்ட கும்பல் கையில அரிவாளோட ராஜேஷ பார்த்து முறைச்சுக்கிட்டே நெருங்கி வந்திருக்காங்க. நம்மள கொல்லதான் வராங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ராஜேஷ் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தலைதெறிக்க ஓடி இருக்காரு. ஆனாலும் விடாம விரட்டிக்கிட்டு போய் சுத்து போட்ட கும்பல் கத்தி, கம்பு, அருவான்னு பயங்கர ஆயுதங்களால ராஜேஷோட தலை, கழுத்து, கையின்னு சரமாரியா வெட்டி போட்டுட்டு மின்னல் வேகத்துல தப்பிச்சு போயிருக்கு. மகனை கண்ணு முன்னாடியே வெட்டி கூறு போட்டதை பார்த்து ராஜேஷோட அம்மாவும் தங்கச்சியும் துடிதுடிச்சு போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல கிடந்த சடலத்தை கைப்பற்றி விசாரணையில இறங்கினாங்க. ராஜேஷ கொலை பண்ணது யாரு? வெட்டி கொலை பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? முன்விரோதம் காரணமாங்கிற பல கேள்விகளுக்கு விடை தேட ஆரம்பிச்சாங்க. ராஜேஷ கொலை பண்ணவங்களோட அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை போலீஸ் செக் பண்ணி இருக்காங்க. அதுல ராஜேஷ இளைஞர்கள் சில பேர் விரட்டிக்கிட்டு போய் கொலை பண்ணது பதிவாகி இருந்ததே தவிர அவங்களோட முகம் சரியா தெரியல. அதனால கொலை நடந்தப்ப ராஜேஷ் கூட இருந்த அவங்க அம்மா தங்கச்சி கிட்ட உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுலதான் ராஜேஷ யாரு கொலை பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரிய வந்துச்சு. சிவகங்கை மதுரை முக்கு பகுதியைச் சேர்ந்த 19 வயசான ராஜேஷ் மேல அடித்தடி, வழிப்பறின்னு கிட்டத்தட்ட 50 கேஸ் நிலுவையில இருக்கிறதா சொல்லப்படுது. அதே ஏரியாவை சேர்ந்த வேதாங்கிற இளைஞரும் ராஜேஷும் நண்பர்கள். ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்தப்ப அவங்களுக்குள்ள மது போதையில தகராறு வந்திருக்கு. அப்போ 2 பேரோட குடும்பத்தை பத்தியும் மாறி மாறி தகாத வார்த்தைகள்ல பேசி சண்டை போட்டுக்கிட்டதா சொல்லப்படுது. நண்பர்களா இருந்த வேதாவும் ராஜேஷும் இந்த சண்டைக்கு அப்புறம் எதிரிகளா மாறிட்டாங்க. பாக்குறப்பெல்லாம் முறைச்சுக்கிறது, வாக்குவாதம் பண்றதுன்னே சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில வேறொரு கேஸ் சம்பந்தமா ராஜேஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருந்தாங்க. கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடிதான் ராஜேஷ் ஜெயில இருந்து வெளியில வந்திருக்கான். ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமும் வேதா கூட பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு. உள்ளூர்ல இருந்தா திரும்ப திரும்ப பிரச்சனை ஆயிட்டே இருக்கும்னு நினைச்ச ராஜேஷ் கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடிதான் சென்னைக்கு போய் மெக்கானிக் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு நடுவுல சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்த ராஜேஷுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால மறுபடியும் சொந்த ஊருக்கே வந்து அப்பா அம்மாவோட இருந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு காலையில ராஜேஷ் தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு பக்கத்துல உள்ள கடைக்கு போயிட்டு இருந்தப்ப எதிரில வந்த பைக் மேல லேசா மோதி இருக்காரு. அந்த இளைஞர் வேதாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். பைக்கை உரசனது சம்பந்தமா 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் நடந்திருக்கு. அடுத்து அங்கிருந்து கிளம்பின வேதாவோட ஃப்ரெண்ட் நேரா வேதா கிட்ட போய் ராஜேஷ் சென்னையிலிருந்து மறுபடியும் ஊருக்கு வந்துட்டான், நம்ம கதையை முடிக்க வந்திருக்கிறதா அவன் கூட இருக்கிறவங்க சொல்றாங்கன்னு சொல்லி இருக்கான். அதை கேட்டதும் டென்ஷனான வேதா ராஜேஷோட கதையை முடிக்க பிளான் போட்டு இருக்கான். அதுக்காக ராஜேஷ் வீட்டையே சுத்தி சுத்தி வந்ததாவும் சொல்லப்படுது. மகனை ஒரு கும்பல் தேடுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ராஜேஷோட அப்பா பாக்கியராஜ் மகன் கிட்ட போய் நீ சென்னைக்கே போயிடு, இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்னு சொல்லி இருக்காரு. அப்பா சொல்றாரேன்னு ராஜேஷும் அன்னைக்கு நைட்டு சென்னைக்கு கிளம்பி இருக்காரு. அவரோட அம்மாவும் தங்கச்சியும் ராஜேஷ பஸ் ஏத்தி விடுறதுக்காக சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க. இந்த விஷயம் வேதாவுக்கு தெரிய வரவே தன்னோட கூட்டாளிகளோட சிவகங்கை பேருந்து நிலையத்துக்கு போயிருக்காரு.
அங்க அம்மா தங்கச்சியோட நின்னு பேசிக்கிட்டு இருந்த ராஜேஷ வேதாவும் அவனோட கூட்டாளிகளும் சேர்ந்து துடிக்க துடிக்க அரிவாளால வெட்டி கொன்னுட்டு கண்ணுமைக்கிற நேரத்துல தப்பிச்சு போயிட்டாங்க. ராஜேஷோட அம்மாவும் அப்பாவும் சொன்னதை வச்சு விசாரிச்சதுல வேதா தான் கொலையாளிங்கிறது உறுதியாகவே தலைமறைவா இருக்கிற வேதாவையும் அவனோட கூட்டாளிகளையும் தீவிரமா தேடிக்கிட்டு வர்றாங்க காவல்துறையினர்.